Hi guys, welcome back to my channel House of Fashion Tailoring. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 1 year பேபிக்கான dresses தான் நம்ம சாம்பிள்ஸ்க்காக மேக் பண்ண போறோம். இந்த வீடியோல வந்து டிராஃப்டிங், கட்டிங், ஸ்டிச்சிங் மூணுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து இப்போ இன்ச்சஸ்ல தான் மேக் பண்ண போறோம். எல்லா மெஷர்மென்ட் எடுத்து ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுதான் அந்த பேட்டர்ன் டிராஃப்டிங். இதில இருக்கிற மாதிரி நீங்க மெஷர்மென்ட்ஸ்ல எழுதிட்டு டிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டு அந்த மெஷர்மென்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்கேல் வச்சு வரைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு வர்க், அதாவது டெய்லரிங் கிளாஸோட வர்க்க வந்து நம்ம அப்பப்ப நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் மறக்காம ஞாபகம் இருக்கும். சோ இப்போ 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த பேபி Dress மேக் பண்றதுக்காக. இப்போ நம்ம கட்டிங் பார்க்கலாம். கிளாத்ல நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கெட்ட பக்கம் தான் நம்ம மார்க் பண்ண போறோம். வீடியோல காமிச்சிருக்க மாதிரியே நீங்க கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சைடுலயும் மேலேயும் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஓபன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். சோ வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் போட்டுக்கங்க. உயரம் வந்து நான் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு 2.5 இன்ச்சும் பேக் நெக்குக்கு 2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ கலர் சாக்கில் வந்து கரெக்டாக தெரியாதனால நான் வந்து மறுபடியும் பிளாக் கலர் சாக்கில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாத் வந்து நீங்கள் வந்து 4ஆக போட்டுக்கணும், அதாவது 4ஆக போட்டுக்கணும். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இன்ச்சஸில் வந்து லைன் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் நெக்கோட வளைவு வரைஞ்சிக்கிறோம். ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வளைவு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஆம்கோல் வரைகிறதுக்கு மேலேருந்து 4 இன்ச் நோட் பண்ணி கைக்காக நான் வந்து 1.5 இன்ச் விடுறேன். 1.5 இன்ச் விட்டு நேராக அதில் லைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கை வந்து தனியாக ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. இந்த ட்ரெஸ்லேயே கையை அட்டாச்சாக வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு ஸ்லீவ் தனியாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம மார்க் பண்ண பார்ட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், பேபி ட்ரெஸ்க்கான சாம்பிள்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பவ் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்காக. அதுக்காக பவுக்கும் ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்கும் நம்ம இப்போ ஒரு கிளாத் கட் பண்ண போகிறோம். அதாவது 4 இன்ச் வித்துலேயும் 4 இன்ச்சு உயரத்துலேயும் வச்சு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ண இந்த கிளாத்தை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் போகிறோம். பீஸில் வந்து இப்படி க்ராஸாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பீஸ் வந்து நம்ம க்ராஸாக தான் கட் பண்ணணும், ஏன்னா நெக்கு வளைவு வந்து கரெக்டாக வர்றதுக்காக கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் உட்காந்து தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பவ் மேக் பண்ணுறதுக்காக 2 கிளாத் கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு கிளாத் எடுத்து அதை பாதியை கட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் வந்து 3 இன்ச் கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது வி மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த கிளாத்தில் வி ஷேப்புக்கு வரணும். இந்த வி ஷேப்பில் ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வர்றதுக்காக அந்த எட்ஜில் ஊசி இறக்கி விட்டுட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ நம்ம அந்த வி தைச்ச இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைக்க போகிறோம். ஸோ நம்ம குட்டி குட்டி நாச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ திருப்பி மேலே வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தமிழில் வந்து அமுக்கு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து பேசிக் சீம் கிளாஸில் நம்ம இதை பார்த்தோம். அதில் பார்த்துருந்தா இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதே வி ஷேப்பில் நம்ம இப்போ அமுக்கு தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஸ்லீவோட ஓரங்களில் வந்து நம்ம லைட்டாக மடித்து தைச்சிக்க போகிறோம். அதாவது நீங்கள் சிங்கிளாகவே மடித்து தைச்சா போதும் சாம்பிள் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அந்த நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த வி ஷேப் கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு கிளாத் வச்சு தைக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில், அதாவது நல்ல பக்கம்தான் வச்சு தைக்கணும். அடித்து திருப்பும் போது தான் நம்ம உள்ளே திருப்பி விட்டுட்டு அது மேலே அமுக்கு தையல் போடணும்.
இந்த வி ஷேப்போட ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக நான் அது மேலே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 1 and 2 வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பவ் மேக் பண்ணுறதுக்காக 2 ஓரங்கள்லேயே தைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அதை திருப்பி இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம தைச்சிக்க போகிறோம். நம்ம பவ் மேக்கிறதுக்காக ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, ஸோ அந்த கிளாத் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை இப்படி சைட்லேருந்து ப்ளீட்டடாக மடித்தா, அதாவது சுருக்காக மடித்தோம்னா அது வந்து ஒரு பவ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நம்ம இப்போ மிஷினில் தைச்சிட்டு அதை வந்து நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலான ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு டைம் மட்டும் பண்ணாமல் 2 டைம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போவுமே நமக்கு சொதப்ப தான் செய்யும். இப்போ நம்ம நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக க்ராஸ் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லர்ஸில் வந்து அப்படியே சைடு க்ராஸை வந்து ஒன்றா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு தைச்சிக்கலாம். நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த க்ராஸ் பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் நல்ல பக்கம் திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட ஃப்ரண்ட் சைடில் இந்த க்ராஸ் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஓரங்களில் வச்சு இந்த க்ராஸ் பீஸோட ஓரத்தையும் நெக்கோட ஓரத்தையும் வச்சு நம்ம வெளி பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரவுண்டாக ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ராஸ் பீஸ் வந்து நெக்கோட வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம க்ராஸில் கட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டில் கட் பண்ணி நெக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, க்ராஸில் தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அந்த க்ராஸ் பீஸு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். நீங்கள் பேசுகிறத கேட்குறத விட வீடியோவை மியூட்டில் போட்டுட்டு என்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் பண்ணுற கிளாஸுக்காக நோட்ஸ் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங் டெய்லரிங் வந்து மறக்காமல் இருக்கும். நம்ம கிளாஸில் பண்ணுற ஒவ்வொரு சாம்பிள்ஸையும் சேவ் பண்ணி நீங்கள் ஃபைல் போட்டு ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நாள் கழித்து ஒர்க் பண்ணாமலும் திரும்பி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நோட் எடுத்து பார்க்கும்போது, ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போதோ உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரீகலெக்ட் ஆகும் எல்லாமே. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக தைச்சிக்கலாம். வெளிப்பக்கத்தில் தைச்ச பீஸை இப்போ மறுபடியும் உள்பக்கம் திருப்பி நம்ம 2ஆக மடித்து தைச்சிக்கலாம். தைக்கும்போது நம்ம வெளிப்பக்கத்தில் தைச்சோம் இல்லையா, அந்த தையல் வந்து ஓரத்தில் எட்ஜில் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ உள்பக்கம் திருப்பிட்டு நம்ம சைடு அந்த கீழ் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து மடித்து தைச்சிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கிளாஸில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்டோடு சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கும்போதே ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ஒவ்வொரு கிளாஸஸையும் 2 டைம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நோட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக ஒரு குட்டி நோட்டாவது போட்டு நீங்கள் கிளாஸஸ் வந்து டிராஃப்டிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்கை கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்கள் பேபி கூட ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.